டைரக்டர் மாறன் சார் இரவுக்காயிரம் கண்கள் வந்து நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங், பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் நம்ம ஹீரோக்கு வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து, அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே பாரு, மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்குங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன், சார் சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார்.